ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்னோடய டேஸ் இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வீடியோவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரித்வாவை தான் நிறைய பார்க்க போகிறீங்க. அவன் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் நாட்டி திங்ஸ் எல்லாம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரு சில யூஸ்ஃபுல்லான சம்மர் டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் வந்து இது அம்மா வீட்டிலேருந்து இருந்தப்போ எடுத்த வ்ளாக் தான். ஸோ இது ரேண்டமாக எடுத்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எழுந்திரிச்சோன்னே ஜன்னல்லாம் திறந்து விட்டாச்சு. அம்மா வீடுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இப்போ வந்துட்டு ஸோ எந்த வேலையும் இல்லை. ஸோ அதனால் இது வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னா, இந்த மஸ்கிட்டோ நெட் காமிக்கிறதுக்காக தான் மெயினாக எடுத்தேன். நம்ம அந்த ஒற்றை டைப் தான் நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வராது, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு அது வந்துடும் அந்த ஒற்றை இதெல்லாம். இந்த மாதிரி வுட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்தேன். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும் லாக் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஸ்க்ரூ போட்டு நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லைஃப் லாங் வரும். நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்மராக இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொசு இருக்குது. ஸோ நெட் போட்டுக்கிறது ரொம்பவே சேஃப்டி. ரித்வா, அதை எடு, வாயிலேருந்து எடு. வாங்க, அண்ணாக்கு தான் ஊத தெரியும், உனக்கு தெரியாது. வா மாட்டுதா, அம்மா ஊதி தரதா? என்னம்மா சொல்லுமா, என்னன்னு சொல்லு. எது அக்கா? ஆமா, அண்ணா இங்க. எத்தனை பென் வச்சிருக்க? கவுண்ட் பண்ணு. 1 2 3. ரைட் ஹேண்ட் எது? ரைட் ஹேண்ட்ல தான் எடுத்து சாப்பிடணும். ரைட் ஹேண்ட் எது? ரெண்டு ஹேண்ட்லயும் எடுக்கக்கூடாது அம்மோ. வச்சிடு. ரைட் ஹேண்ட்ல மட்டும்தான் சாப்பிடணும். இதுல கீழே வச்சிடு. சம்மர்னால பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கொடுங்க. ஃப்ரூட்ஸ் முக்கியமாக நிறைய கொடுங்க. நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்பப்போ அவங்க வந்து கேட்டு குடிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் பார்த்து அப்பப்போ அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். எப்படி வண்டி ஓட்டுது? பாடி ஹைட்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஃபஸ்ட்டு வர்றது தண்ணி, அடுத்து வந்து இளநீர், மோர். இது மூணும் தான். இது மூணும் நீங்களும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நிறைய குடிங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். என்னம்மா பண்ணுறான்? பூவை பிக்கக்கூடாதுல்ல? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆற்றி வச்சிருக்கேன். பா வந்து சாப்பிடு. வா இந்தா. என்னம்மா? என்ன என்னடா எல்லாம் கையில் வச்சுட்டு அம்மா கூட்டி விடுற? உனக்கு வேணாமா கடலக்கா? அம்மா சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு வேணாமா? இரு, அம்மா உரிச்சு தரேன். இது வந்து அம்மாக்கு, அதுதான் உனக்கு. இங்க பாரு, இதை சாப்பிடு. இதை எடுத்துக்கோ. எப்பா இதுலயே விழுந்துருச்சலாம். இதுல இங்க இருக்கு பாரு. சாப்பிடு போட்டேனா. அச்சோ
கடலைக்காலாம் இருக்கீங்கதா. என்ன ரித்வா பண்ற? மெதுவா வா, இறங்கி. ஆமா, டமால்னு விழுந்துருவ. மெதுவா இறங்கி வரணும். என்ன பாத்துட்டு இருக்க? பாருங்க என்ன பண்ணுறான்னு. இந்த ஃபிஷ் டேங்க் உள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கார் எல்லாம் போட்டு வச்சுருக்கான். இவன் இப்படி போடுறான்னு சொல்லி தான் அதெல்லாம் ஒட்டினது. அதை ஓப்பன் பண்ணி போடுறான்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன பண்ணுறான்னா இதை ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போட்டுட்ருக்கான் எல்லா திங்ஸும். இப்படி தான் என்னோட மொபைலை போட்டான். நான் என்னோடய மொபைல் புது வீடியோ வாங்கினதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அதை சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் மொபைலில் போட்டு தான் நான் தேடிட்டு அப்புறமா தான் கவனித்தேன் இதில் இருந்ததை. அம்மா புடிச்சு தரேன். சூப்பரா ஊத்துறையே. உளுந்துராதுடா அம்மா. இரு அம்மா புடிச்சு தரேன். போய் ஊத்து. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றுறது சொல்லித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல ஹேபிட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு வளர்கிறப்ப. அப்புறம் வந்து நீங்கள் செடி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சும்மா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஸ்லாப் ஏதோ ஒன்று இல்லை டைல்ஸோ இருக்கட்டும் அதை வந்து வரிசையாக வச்சுட்டு செங்கல் வச்சு ஹைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா விளாண்டாச்சு. இப்போ வெள்ளரி பழம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரித்வா கொடுக்கறதுக்கு. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது தான் நல்லது. எந்த சீசனாக இருக்கட்டும் ஃப்ரூட் ஜூஸை வந்து செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சாப்பிடாத பட்சத்தில் வந்து நீங்கள் ஜூஸாக கொடுங்க. எப்பொழுதுமே ஃப்ரூட்ஸை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதில் தான் நம்மளுக்கு ஃபைபர் இருக்குது, நல்லா இருக்கும், நல்ல சத்து இருக்குது அப்படி சாப்பிட்றப்ப தான். ஓ என்ன ரித்வா இங்க எல்லாம் பவுடரு. இங்க திரும்ப பண்ணி வச்சிருக்க. இப்ப பாரு ஐயா அம்மா வந்து நல்லா உன்னை திட்ட போறாங்க, அடி வாங்க போற. ஆமா என்னாச்சு? இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் காய்ச்சின முருங்கைக்காய் தான். இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க, நீளமாக இருக்கும். இது வந்து நாட்டு முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். இது வந்து நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நீளமாக இருக்கிறத விட. இப்போ பாருங்கள் பாட்டி மாதிரி உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இன்னைக்கு சப்பாத்தி தான் டின்னருக்கு அதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்கள் குழந்தைக்கு வந்து இவனுக்கு 2 வயசு மேலே இருக்கனால நான் அப்படியே கொடுத்துட்டேன். உங்கள் குழந்தைக்கு 1 to 2 இயர்ஸ்னால் பாலில் நல்லா சூடான பாலில் சப்பாத்தி இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டாங்க. நல்லா சாஃப்ட் ஆயிரும், சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு. போதும், வாயில போடு அவ்வளோதான். வாயில போடு. நானும் அப்படியே அவனுக்கு சைடில் ஊட்டிட்டு அப்படியே சாப்பிட்றேன். இன்னைக்கு சன்னா தான் வச்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஐயா சும்மா சொல்றேன்.
எதுக்கு அப்பா உதைக்கிறப்பா? அடி போட்டுமா? எதுக்கு அப்பா உதைக்கிறா? ஒன்னே சொல்ல சாமி, ஒன்னு சொல்ல. மூஞ்சி தூக்கி. ஒண்ணு இல்ல ஒண்ணு சொல்ல. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அந்த படிக்கிறதுல அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த புக்ஸ் மேலே. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு புக் வாங்கிக்கோங்க, ஆல் இன் ஒன் புக். இது வந்து அக்கா தான் வாங்கி கொடுத்தா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போர்ட் புக்ஸ்னால நல்லா லைஃபும் வரும் உங்களுக்கு. இதில் எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தரத்துக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நேரமாச்சு உட்காருவாங்க. இந்த மாதிரி ஷேப்ஸு, கலர்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இந்த புக் வந்து அப்போ ரித்வாக்கு கொஞ்சம் உட்காருவான் இந்த புக்கு கொடுத்தா தான். இதோட ப்ரைஸ் வந்து 295 போட்டிருக்கு எம்ஆர்பி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே போகிறோம்? அங்கே போகிறோமா? சரி. அண்ணா உட்காரணுமா? யார் உட்காரணும்? யாரும் இல்லையே. அக்கா அண்ணா யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இன்னைக்கு. நல்லா பிடிச்சிக்கோ, நம்ம சுற்றி விட்ற, இதை நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டியா? பின்னாடி உட்காந்துக்கோ. அம்மா சுற்றி விட்றேன், நல்லா பிடிச்சிக்கோ. ஏ அக்கா வராங்கல்ல, அதே மாதிரி வா வா. ஒடியா கைய விட்டுறணும். வா. ஏய் அக்கா வராங்க பாரு, அக்கா வராங்க பாரு, அதே மாதிரி வா. ஒடியா. ஏ என்னம்மா என்னம்மா? அது எம் இல்லம்மா, ஆறுமா. ஆமா அதுவும் 6 தான், திருப்பி இருக்கு. பி, அது பி. ஓ இது ஏபிசிடி போல. இது ஏ, இது பி, இது சி, அது டி. வந்துட்டு ரித்வா வந்து நல்லா குளிக்க வச்சுட்டேன். சம்மர் சீசனில் முக்கியமாக 2 தடவை மார்னிங் ஈவினிங் குளிக்க வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பாடி ஹீட்லாம் இருக்காது. உடம்பு சரியாத இருக்கிறப்ப மட்டும் விட்டுட்டு மற்ற நாள் எப்பொழுதுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் குளிக்க வச்சுருங்க உங்கள் குழந்தையும். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டோட சாமி ரூம். ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ரொம்ப சின்ன சாமி ரூம் தான். ரித்வா வந்து உழுந்து கும்பிட்டுட்ருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயா மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஐயா அவ்வளவுதான் போதும். ஐயா இப்போ வந்து சோஃபாவை கீழே போட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த இது காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும் இந்த மாங்காய். இது சும்மா அந்த மாங்காய் இப்போ சீசன்னால அதை காமிக்கிறேன். சும்மா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு, கல் உப்பு இருக்குல்ல, நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டு, பச்சை மிளகாய் இதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஃபுல்லாக கலந்து வச்சுருங்க. இது ஊற நல்லா டேஸ்ட் வரும். இது 2 நாள் கழிச்சு இப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அது சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு எதுக்காக இருந்தாலும் வெறுமனே சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னது? என்ன சூச்சு? என்னடா செல்லம்? உங்களுக்கு வந்து நான் ஷோகேஸில் இருக்க இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள். அங்கே வந்து போஸ்ட் வெட்டிங் அந்த ஃபோட்டோஸ், அதெல்லாம் அக்கா மாமா. அப்புறம் நடுவில் நானும் அக்காவும் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரே டைமில் எடுத்ததில்லை, வேறு ஃபோட்டோ மர்ஜ் பண்ணி வச்சுருக்கோங்க அப்பா. இது நானும் அவங்களும்.
இது ஃபஸ்ட்டு பிக் வந்து என்னோடது கேரளா போட் ஹவுஸ் போனோம் அந்த டைமில் எடுத்த கிளிக் அது. இருடா, இது என்னோட ரிசப்ஷன் ஃபோட்டோ. செகண்ட் எல்லாம் ரித்துவா எடுக்கிறான்னு மேலே வச்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். இது என்னோட வெட்டிங் ஃபோட்டோ. இந்த சைடு அப்படியே அக்காவோடது, இந்த சைடு அப்படியே அக்காவோட வெட்டிங் ஃபோட்டோ. இது வந்து ரிசப்ஷன் ஃபோட்டோ. அதே மேலே அக்காவோட ஒரு சோலோ ஃபோட்டோ, அவ்வளோதான். அப்புறம் நடுவில் ஒரு ஷோ பீஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய ஷோ கேஸ். கீழே வந்து 2 சின்னதாக ஒரு மீன் தொட்டி, அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இதுதான் என்னுடைய டேஸ் இன் மை லைஃப் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.